ஆமா சரிடி இப்படி அடிபடி தெரியாது தெரியாது பள்ளிக்கு போக வேண்டும் ஒரு விஷயம் தெரியுமா என்னடி ஒளி ஒரு கிராமத்துல காலமாடு கண்டு போட்டுருச்சு அது இல்லக்கா வேற என்ன திருவேற்காட்டுல திருவேனருதான மணிவரும் போலாங்க ஏண்டி தங்க என்ன திருவேற்காட்டில் திருவிழாவா ஆமா இத பாருங்கடி என்னக்கா காலை தரிசனம் கடவுளுடைய தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கொண்டு வரைப்பா நாம அனைவரும் திருவேற்காடு செல்ல வேண்டும் அம்மனை வணங்க வேண்டும் அம்மனுடைய அனுகிரகம் இங்கு வந்து அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்குங்க வாங்கடி போவோம் ஞான தங்கமி தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா சாந்தமா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா பொருள் சேர்த்து வச்சு எட்டு கணக்கு மாற்றி மாற்றி எழுதி வைத்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா மாசமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா ஞான தங்கமி தீயிலிட்டா கரியும் இஞ்சுமா எல்லாருக்கும் வணக்கங்க இந்த திருவாத்தூர் கிராமத்திலே நானே ராமசாமின்னு பேர் பெற்று வாங்கிட்டு வரேங்க ஏன்னா எனக்கு 3 பொண்டாட்டி 6 பசங்க சாமி அடடா மக்களப்பட்ட மகராசியா நீ சரி எத்தனை ஆண் பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை ஏது ஆணு யாரும் பொட்டை கட்டுதான் ஏயா பெண் குழந்தை தான் தெரிஞ்சில்ல ஒன்னால ரெண்டாவது நிறுத்துறீங்களா இல்ல அப்படி இல்லைன்னா முதல்ல ஒரு பொண்ணு பிறந்துச்சு
சரி ரெண்டாவது பையன் பிறக்காதா பிறக்காதா அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது பொண்ணா போச்சு. மூணாவது பையன் பிறந்துரும் அப்படின்னு பார்த்தா மூணாவது பொண்ணா போச்சு. நாலாவது இந்த ஜோசிகார சங்கம்பல பேச்சு காட்டேன், நாலாவது பொண்ணா போச்சு. அஞ்சாவது என் மாமியார் பேச்சு காட்டேன், அஞ்சாவது பொண்ணா போச்சு. ஆறாவது சாகர் ஆபரேட்டர் பேச்சு காட்டேன், ஆறாவது பொண்ணா போச்சு. ஏழாவது இப்ப முயற்சி பண்ணிக்கிறேன். ஜென்மமா இது ஜென்மமாற்ற இந்த காலத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கணும்னா ஒரு எளிமையா திருமணம் செய்தால் 5 லட்சம் 6 லட்சம் செலவாகுதியா? நீ 6 மேட்ச் கஷ்டப்பட்டு 6 பெண்ணு எப்படி கரை சேர்ப்ப? 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டி அனுப்புறதுக்கு ஏன் ஒரு குழந்தையானது 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து அதை வளர்த்து சீராட்டி எல்லாம் வளர்த்து எல்லாம் பால்வாடி வந்து காலேஜ் படிக்க வச்சு எல்லாம் நல்லது கட்டது செஞ்சு வச்சு வீட்டுல உட்கார வச்சிருந்தா ஒரு வருவாரம் நோம்பு கும்பிடா எனக்கு 10,000 போடு, எனக்கு 20,000 போடு. நீ என்ன சாரு நான் 1 பாருன்ற விட்டுட்டியா? 93,000 அவங்க அம்மா தாலி ஆடுறாங்க. ஒரே நாள்ல 3,000 குறைஞ்சிச்சு பாரு. இதுல நான் என்ன சொல்றேன்னா இந்த போய்ச்சிக்கு வர எனக்கு இந்த ஸ்பிளண்டர்ல வேணா கேடிஎம் வச்சுக்கிட்டு ஆயிரம் போய் எடுத்து விடுன்றா. என்னத்துக்கு அவ்வளவு சலு பண்ணியும் அது சாதாரண பைக் வாங்கணும் என்ன செய்யறான்? அது பின்னால மனக்கடை வச்சு சீட்டு மேல தச்சிடறான். அது பின்னால தூக்கி நான் உட்காந்தா பேக தட வரும்போது பிரேக் வச்சா மேல இருந்தோன்னு சுகமா ஓட்டிமா ஆளு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த ஊர்ல நீ பெரிய பணக்காராரு, உன் பொண்ணு 10 லட்சம் வச்சு ஒரு கல்யாணம் பண்ணு. சரி, என் பொண்ணுக்கு அப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னையா செய்வ? பெரிய 1,500 ரூபாய் நான் ஒரு பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டு போய் ஏயா அதை வச்சுட்டு என்னையா செய்ய முடியும்? பண்ண முடியுமா? 1,500 ரூபாய்க்கு என் பொண்ணுகிட்ட ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தனா போதும். ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பைக் எடுத்து அந்த பக்கம் இவன் பேக் வச்சு இந்த பக்கம். அப்புறம் அதான 8 மாசம் கழிச்சு பார்க்கணும் அவளை. ஒரு பொண்ணுக்கு 1,500 6 பொண்ணுக்கு என்னாச்சு 9,000. 9,000 6 பொண்ணு கல்யாணம் ஈஸியா முடிச்சுட்டு போயிலே இருக்கும். ஆனா ஒரு விஷயம் தான் ஏமாந்துக்கிறேன். ராமசாமி அந்த விஷயத்துல ஏமாறுது. நீ அப்படிதான் நினைக்காத. கடைசி பொண்ணு ராதிகா இருக்குல்ல, சின்ன பொண்ணு செல்ல பொண்ணாவா, அதோட போன் நம்ம இந்த லைட் பார் இருந்தாலும் வாங்கி 4 நாளா பேசிக்கிறார். இவருதான் லைட் பார். உனக்கு தகுதியான்னு கேக்குறேன். ஐஎம் எம்ஜிஆர்ன்றாரு. பாரு பாரு உனக்கு நீ அவருக்கு மாமனா மரும்புல அவர் மாமனா மூஞ்சிலியம் பீச்சுல மூஞ்சி பானா பேரியோட மூஞ்சி பொண்ணு ராஜா நம்பர் கேக்குது. பொண்ணு சின்ன பொண்ணு நம்பர் ஜோதிகா. அவன் 4 கால் பண்ணிக்கிறான். போன் வாங்கி வச்சுக்கிறேன். சரி சரி ஜோதிகாவுக்கு ரெண்டு வண்டி வேணாப்பா, 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரே வண்டி பூட்டி கொடுத்துறேன். கை காலெல்லாம் வச்சு ஒச்சு ஓடலாம். என்ன பண்றேன், பருத்தூர் கோயில் விட்டுறேன். ஆமா தாயே அம்மா பிச்சை எடுத்துங்க. ஏய் உட்கார நம்பரை டெலிட் பண்றான். 4 முறை போன் பண்ணிக்குதான். வேற அந்த பெரியவர்களே தாய்மாரே நாடகலா ரசிகர்களே, இந்த கூட்டத்திலே யாராவது செல்லு மிஸ் பண்ணி விட்டால் ஆபரேட்டர் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கம்பெனிலே செல்லு தர்றோம் ஒரு ஆள் தான். குமுறு கஞ்சி காசு ஒப்படாது. என்ன எனக்கு வந்துதான் 6 போட்ட கட்டணும் பார்த்தா நான் வளர்கிற ஆடு கூட உங்களுக்கு கொட்டாதான் போகுது. எங்க தான் போய் மேய்க்கணும், எங்க தான் போய் திறந்த அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே
என்னக்கா அதிசயமா இருக்கு? என்னம்மா அக்கா? அம்மனுடைய ஆலயம் படி இருந்தா ஒரே கிராமத்தில் இருக்கும். ஆமா, இந்த அம்மனுடைய ஆலயத்தை பார்த்தாயா அடைந்த காடு, அந்த அடைந்த காட்டுக்குள்ள ஒரு அம்மனுடைய ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துக்குள் பார்த்தாயா ஒரு அம்மனுடைய சிலை இருக்கு. அக்கா, அந்த அம்மனை பார்த்தாயா கருத்த மேனி, பெருத்த உருவம், பார்க்க பயமா இருக்குக்கா. வாங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏண்டி தங்க என் நடிதான் அதிசயமா இருக்குது. எத்தனையோ கிராமத்துல எத்தனைய அம்மனுடைய ஆலயத்தை பார்த்திருக்கோம். ஏன்னா இங்க பார்த்தாயா செந்தாமரை போல இருக்கக்கூடிய முகமானது. பெருத்த உருவம், கோடுபட்ட கட்டடம், கோடாரி பற்களை பார்த்தாயா பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்குடி. இந்த அம்மனுடைய பேர் தெரியுமா? தெரியாது.